விவசாயம் எடுத்துக்கொண்டால் இன்னைக்கு அதற்காக பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறோம். குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம். இருக்கின்ற கண்மாய்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் இருந்தது. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு அந்த கண்மாய்கள் ஆழப்படுத்தப்பட்டு அதில் எடுக்கப்படுகிற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக இயற்கை வரமாக அவருடைய நிலத்திற்கு பயன்படுத்தப்பட்டது. ஒருவரும் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக அந்த கண்மாய் ஆழப்படுத்தப்பட்டது. மற்றவரும் அந்த வண்டல் மண் விவசாயிகளுடைய நிலங்களுக்கு இயற்கை வரமாக பயன்படுத்தப்பட்டது. மழைக்காலத்தில் வெயிட்ட நீர் கண்மாயில நீர் நிரம்புகின்ற சூழ்நிலை வண்டல் மண் நல்ல விளைச்சலை கொடுத்தது. அரசு அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆக்கிடு விவசாய மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம். பொதுப்பணித்துறை சார்பாக 14,000 ஏரிகள் கண்மாய்கள் இருக்கின்றன தமிழகம் முழுவதும். அதிலே முதற்கட்டமாக 1,740 கோடி இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,000 கண்மாய்கள் தூர்வாரப்பட்டன. அதுபோல ஊராட்சி ஒன்றியத்தின் கீழ் 26,000 கோளாறு கொட்ட கண்மாய்கள் இருக்கின்றன. அந்த கண்மாய்கள் எல்லாம் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கிற நீர் முழுவதும் சேமித்து வைத்து கோடை காலத்தில் நிலத்தடி நீரை உயர்த்தி வேளாண்மைக்கு தேவையான நீர் குடிப்பதற்கு தேவையான நீரை வழங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். முழுக்க முழுக்க விவசாயிகள் பயன்படுகின்ற திட்டம். விவசாயியுடைய நன்மை கருதி விவசாய தொழிலாளருடைய நன்மை கருதி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்திய அரசு அதிமுக அரசாங்கம். இன்றைய விடியா திமுக அரசு அதை ரத்து செஞ்சிருக்குது. மீண்டும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துடன் குடிமராமத்து திட்டம் தொடரும் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியிலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறார். புரட்சித் தலைவி அம்மாவால் 2016 ஆண்டு தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அதிமுக வெற்றி பெற்றவுடன் விவசாயி தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சட்டத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். அதே போல ஆட்சி பொறுப்பேற்றார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய அரசு 12,100 கோடி கடன் தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதேபோல வறட்சி 2017ஆம் ஆண்டு கடுமையான வறட்சி. பல்வேறு இடங்களில் குடிப்பது கூட தண்ணீர் கிடையாது. அணையிலே நீர்மட்டம் குறைவு. விவசாயிகளுடைய பயிர் கடுமையாக சேதமடைந்தது. அந்த விவசாய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அம்மாவுடைய அரசு இந்திய வரலாற்றிலேயே தமிழக வரலாற்றிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த வரலாறு கிடையாது. அப்படி விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளை கண்டறிந்து அந்த பயிர் சேதத்தை கணக்கிட்டு அந்த வறட்சி நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையிலா கரையுமாடு, விலையிலா ஆடை, விலையிலா கோழி. அதுபோல கிராமத்திலிருந்து நகரம் வரை உழைக்கும் திறனற்ற முதியோர்களுக்கு அந்த தகுதியானவர்களுக்கு முதியோர் உதவித்தொகை 500 இருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கோரிக்கை வந்தது. இன்னும் பல பேர்களுக்கு இந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவையிலே சட்டப்பேரவை 130 கீழ் ஒரே நேரத்தில் 5 லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து 85% இந்த முதியோர் திட்டத்தின் மூலமாக அவருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது. அந்தந்த காலகட்டத்திலே மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கப்பட்ட அரசு அதிமுக அரசாங்கம் என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட விலகின்றது. புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இந்த முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்றது. அம்மா மறந்தாலும் கூட அம்மா இருக்கின்ற பொழுது அந்த நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 136 இருந்து 152 உயர்த்திக் கொள்ளலாம் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. முதற்கட்டமாக 136 இருந்து 142 அணையுடைய நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். மீண்டும் அணையை பலப்படுத்திய பிறகு 142 இருந்து 152 உயர்த்திக் கொள்ளலாம் என்று உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பை பெற்றுத்தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா அவர்கள் விவசாய வயிற்றிலே பால் வார்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அம்மா மறைந்த பிறகு அந்த அணையை பலப்படுத்துவதற்காக அம்மாவை அரசு அதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு சுமார் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பேர் அதை பலப்படுத்தப்பட்டது.
கைப்பிடி சுவர் கட்டப்பட்டது. அதற்கு பிறகு அந்த அணையின் இரு கரையில் ஓரமாக இருக்கின்ற மரங்கள் வெட்டுவதற்கு முயற்சி எடுத்தோம். ஆனால் கேரள அரசு தடுத்து நிறுத்தி நம்முடைய அதிகாரி மீது வழக்கு போட்டார். இதை எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் தெரிவிக்கிறார். இந்தியா கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி இருக்கிறார். இந்தியா கூட்டணியில கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வைக்கின்றது, காங்கிரஸ் அங்கம் வைக்கின்றது. அங்கே இரு கட்சிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி தான் மாறி மாறி கேரள அரசை ஆண்டு கொண்டிருக்கின்றது. இரண்டு கட்சியுமே இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்கின்றது. இது அருமையான நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்தி நீண்ட காலமாக இருக்கின்ற முல்லை பெரியார் பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு கிடைத்திருக்கின்றது. பல முறை எடுத்து சொன்னோம், அதை எல்லாம் கண்டுகொள்ளவில்லை. பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். விவசாயத்தை பத்தி தெரியாது, விவசாயம் படுகிற கஷ்டத்தை பற்றியும் தெரியாது. ஒரு அரசாங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற அரசுதான் உண்மையான மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசு. ஆனால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்கள் துணையோடு மலரும் முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு இதுவே ஒரு சாட்சி. இன்றைய தினம் நடந்த நிகழ்வு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, முதியோர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். ஒரு போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட போலீஸை காக்கிறதுக்கு இனிமேல் ராணுவம் தான் வரணும். மக்களை காக்கிறது போலீஸ். ஆனா போலீஸை தாக்க முடியலன்னு சொன்னா இது யார் மக்களை பாதுகாப்பது? ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இந்த விடியா திமுக அரசாங்கத்தில் குற்றச்செயல் ஈடுபடுவதற்கு காவல்துறை கண்ட பயமே இல்லை. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்ட பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு மக்கள் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது வழங்கினார்கள். அம்மா மறைவுக்கு பிறகும் அம்மாவுடைய அரசு வழங்கியது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டினேன். ஒரு சட்ட ஒழுங்கு, ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால் தான் எல்லா துறையும் வளர்ச்சி பெறும். அந்த பகுதி மக்கள் பலமாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் தமிழகத்திலே அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. அதனால இன்றைக்கு தமிழகம் இன்றைக்கு சரிந்து கொண்டிருக்கின்றது. தொழிலும் சரி, இன்றைக்கு வாழ்க்கையிலும் சரி, மக்களுடைய வாழ்க்கையிலும் சரி. இந்த நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்கின்றனர். ஓராண்டு கொரோனா இருந்தது. அந்த கொரோனா காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அது எப்படி நோய் தாக்கப்படும், அந்த நோய் அறிகுறி என்ன, அதுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுவது எதுவுமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, உங்களுடைய அரசாங்கம், விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சாதாரணமா நீராக ஓராண்டு மக்களை காப்பாற்றினோம். அப்பொழுது விலைவாசி உயர்வுல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். இன்னைக்கு ஓராண்டு மக்கள் படுகிற துன்பத்தை அறிந்து ரேஷன் கடையில எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதுல விலையில அரிசி, விலையில சக்கரை, விலையில எண்ணெய் ஒரு ஆண்டு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். வேளாண்மையில உணவு தானிய உற்பத்தி இந்தியாவிலேயே தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிக அளவு உற்பத்தி செய்து தேசிய கிறிஸ்தவன் என்ற விருதை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு திறமையான அரசு என்பதை நாம் நிரூபித்து காட்டினோம். இதையெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், மக்கள் இப்ப இருக்கின்ற அரசாங்கத்தையும் பாருங்க, முன்னால் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு விலைவாசி கடுமையான வெண்ணெய் முட்டுவிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை சிந்திச்சு பாருங்க. அண்ணா திமுக ஆட்சி இருந்ததும் இப்ப திமுக ஆட்சியிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு குடும்பம் எப்படி இருக்க வேணும் அதை பத்தி தான் சிந்திக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது குடும்ப ஆட்சி. எனக்கு வாரிசு அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதை நாம எண்ணி பார்க்க வேண்டும். திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, இப்ப இன்பநிதி வந்துட்டார், அது வரைக்கும் வந்துட்டார். குடும்ப ஆட்சி தேவையா நாட்டுக்கு? சொல்லுங்க. இது என்ன திரு கருணாநிதி குடும்பம் ராஜபுரம் குடும்பம், ராஜவர்மா ராஜபுரம் குடும்பமா? இவருதான் ஆள வேணுமா? ஏன் இருக்கிற ராமசாமி, திருச்சாமி, சுப்பிரமணியம் யாராவது வரக்கூடாதா? யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. எப்படி திமுக சொல்ல முடியுமா? முடியுங்களா? இது சுதந்திரமா செயல்படுகிற கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனாலதான் இதை யாராலையும் அழிக்க முடியாது. எவ்வளவோ அவதாரம் எடுத்து பார்த்துக்காரு ஸ்டாலின், ஒன்னும் அசைக்க முடியல.
எவ்வளவு வழக்குகள் அதெல்லாம் சந்திச்சு தவிடுபடி ஆக்கியாச்சு அதிமுக. உங்களோட ஒத்துழைப்போடு மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்க. கணக்கிட்டுருக்காங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா உயர்த்தினாங்களாமா? 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளிக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அதே போல நம்முடைய மாணவ செல்வங்கள் கல்வி கடன் வங்கியில பெற்றாங்க. ரத்து பண்ணாங்களா? பெட்ரோல் டீசல் குறைச்சாங்களா? அதோட கூட்டுறவுத்துறையில கூடுதலா ஒரு கிலோ சக்கரை போட்டாங்களா? கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. ஆனா இன்றைக்கு தமிழகத்தில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு சுமார் 52,36,000 மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் 7,300 கோடி இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்தவர்கள் இந்த திட்டத்தை கூட பொறுத்துக் கொள்ள முடியாம அந்த மாணவ செல்வங்கள் பாதிப்பதை கூட அவர்கள் சிந்திக்காம இதை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் உங்கள் துணையோடு அதிமுக ஆட்சி அடுத்த ஆண்டு வழங்கிட்ட பொழுது லேப்டாப் திட்டம் கொண்டு வரப்படும். மாணவர்களை திறமையான மாணவர்களாக உருவாக்கும். அதுபோல தாலிக்கு தங்க திட்டம், இது ஒரு அற்புதமான திட்டம். திருமண உதவி திட்டம் 27,50,000 கொடுத்தோம். தாலிக்கு தங்க ஒரு சவரன் 76,000 ரூபாய். ஆக இன்னைக்கு திருமண வயது ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயதை அடைகின்ற பொழுது பொருளாதார சூழ்நிலை அந்த திருமணம் தடைபடுகிறது. அம்மாவால் சிந்தித்தாங்க. அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு உரிய நேரத்தில் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் திருமண வயது திட்டம் 27,50,000, தாலிக்கு தங்க 76,000, இன்றைக்கு ஒரு சவன் 76,000. அந்த திட்டத்தை கொண்டு நடைமுறைப்படுத்தி 52 லட்சம் குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக. அதையும் இன்றைய ஆட்சியாளர் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்துடன் தாலிக்கு தங்கம் திட்டம், திருமண உதவி திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, எந்த பகுதியில் கிராம மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ, ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் ஒரு அம்மா மினி கிளினிக் துவங்கி அந்த அம்மா மினி கிளினிக்ல ஒரு MBBS டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு அந்த பகுதியில் யாராவது நோயால் பெற்றால் உடனடியாக அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெற்று வந்தாங்க. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நடைபெற்ற திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த திட்டம் தொடர்ந்தா அதிமுக கட்சிக்கு நல்ல பேர் வந்துடும். அந்த திட்டத்தையும் ரத்து செய்த அரசாங்கம் இன்றைக்கு விடியா திமுக அரசு மீண்டும் அதிமுக ஆட்சி தொடங்கினவுடன் இந்த அம்மா மினி கிளினிக் திட்டம் தொடரும். 4,000 அம்மா மினி கிளினிக் தொடரும். ஏழைகளுக்கு அந்தந்த பகுதியிலேயே அற்புதமான சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு கொண்டு வந்து நிறைவேற்றப்படும். அதோட இன்னைக்கு ஏழை விவசாயிகள் குடிசையில் வாழ்றாங்க, வீட்டு மனையே இல்லாம பல பேர் இருக்காங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்களும் குடிசையில் வாழ்றாங்க, வீட்டு மனை எல்லாம் இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காங்கிரஸ் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டுக் கொடுக்கணும். அதிமுக ஆட்சியுடைய பிரதான தேர்தல் அறிக்கை ஏழை மக்களுக்கு அற்புதமான வீடுகள், காங்கிரஸ் வீடுகள் பல லட்சம் ரூபாய் செலவரை கட்டிக் கொடுக்கணும். இப்ப கட்டுற வீடு மாதிரி இல்லைங்க. ஏழை அரசு பள்ளியில் படிச்சுட்டு இருக்காங்க, அவர்கள் மருத்துவராக வேண்டும். அத்தனையுமே ஏழை எளிய மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் மருத்துவராக இருக்காங்க. 7.5% உள்ளிட ஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் அரசு பள்ளியை படித்த ஏழை எளிய மாணவர்கள் 2,818 பேர் மருத்துவக் கல்வி படிக்கிறார். இந்த மருத்துவக் கல்வி இடம்பெயர் எடுத்த மாணவர்கள் சாதாரண ஏழை மக்கள். மருத்துவக் கல்வி கட்டண முடியாத சூழ்நிலை. அதற்காக என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் அந்த மருத்துவக் கல்வி கட்டணத்தை அரசாங்கமே செலுத்தும் என்ற உத்தரவை போட்டு என்னிடம் 1 ரூபாய் செலவு இல்லாம அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நேரத்தில் தெரிவித்துட்டு, அதுபோல சீர் பிரமணம் நல சங்கம் பல கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த கள்ளம் சீரமைப்பு பள்ளிகளை இன்னைக்கு கல்வித்துறையில் இணைக்கும் திமுகவின் முயற்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கழகத்துடைய முன்னணி தலைவர்கள் இதை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்து இதிலே இந்த சமூகத்தை சேர்ந்தவர் அந்த தலைவர்கள் கலந்து கொண்டு பேசி அதை ரத்து செஞ்சிருக்கிறோம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சொல்லும் பொழுது இவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என்ற செய்தியின் நேரத்தில் தெரிவித்து